வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பாம் சோடா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். இதை வந்து உங்கள் கிட்ஸ் கூட பண்ணுங்கள். இதை பண்ணும்போது நல்லா ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு லெமன், ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன பீட்ரூட் பெருசாக இருந்தால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, ஏதாவது ஒரு சோடா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதோடய ஜூஸை மட்டும் நம்ம விதை இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்து இதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த புதினாலாம் அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கையில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நடுவில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பீட்ரூட்டையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் நம்ம அரைச்சி வச்சதை இது மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு இதை அப்படியே ஒரு உருண்டை மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அடியில் வந்துட்டு ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு பொங்கி ஊற்றும் இல்லையா, அதுக்காக. இப்போ சோடாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கோம் இல்லையா, இது மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே போட்டுடலாம். சூப்பரான பாம் சோடா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பாம் சோடா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா அப்படியே கொப்பளிச்சு வர்றதுனால தான் இதை வந்துட்டு நம்ம பாம் சோடான்னு சொல்கிறோம்.